வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்னமும் எத்தனை நாள்தான் இதுபோல கண்ணீர் வடித்து கொண்டிருக்க போகின்றாய்? நீ வாழ வேண்டும், அதுவும் சந்தோஷமாக. உனக்குள் இருக்கின்ற மனக்கவலை தீர்ந்தாலே அந்த சந்தோஷம் தானாகவே உனக்கு வந்துவிடும். இந்த கந்தன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் நான் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை என்னவென்று கேள். நிச்சயமாக என் குழந்தை மகிழ்ச்சி அடைவாய். உன்னோடு எப்பொழுதுமே நான் உடன் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் குழந்தை நீ இழந்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நான் உனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். உன் அப்பன் முருகன் உனக்காக உன்னை தொடர்கின்ற இந்த காலம் அத்தனையிலும் நான் உன்னோடு வந்து நிற்பேன். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்கள் உனக்கு நிச்சயமாக பேரதிசயங்களையும் மிக பெரிய ஆச்சரியங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலமும் நான் உனக்கென்று சொல்லித்தந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலும் நீ கலக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். எத்தனை முறை நான் உன் முன்னால் வந்து நின்றாலும் அத்தனை முறை உனக்கான வெற்றியை நான் உன் கண் முன்னால் உறுதிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. நடந்து முடிந்தது எல்லாமும் கந்தனின் அருளோடு உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டது. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ உண்மை என்று உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து நிற்காதே. சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடத்தான் வேண்டுமல்லவா? சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் இந்த கந்தனின் அருளை நீ உணரத்தான் வேண்டும் என்று விரும்புகிறாயல்லவா? உன்னுடைய விருப்பங்களை நான் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னை தேடி வரும் இந்த சந்தர்ப்பங்களை நான் உனதாக்கி கொடுப்பேன். நடக்கும் நன்மைகளை என்னவென்று உணர்த்துவேன். உன்னை தேடி வந்து அத்தனை ஆச்சரியங்களையும் நான் கொடுத்து உதவுவேன். கந்தனின் நாமத்தை சதா சர்வகாலமும் உச்சரித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதும் பாதுகாவலனாவேன். உன்னை சுற்றி நடப்பது என்னவாக இருந்தாலுமே அதற்கு கந்தன் பொறுப்பெடுத்து கொள்கிறேன். நான் ஒன்றை மட்டும் உனக்கு உத்திரவாதமாக தர நினைக்கின்றேன். அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, எப்பொழுதுமே நீ யோசிப்பதை எல்லாம் முதலில் நிறுத்திவிட்டு அதிகமாக சிந்தனைகள் செய்வதை நீ நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று யோசித்து பார். இது நாள் வரையிலும் ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ என்னென்ன பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தானே உனக்கான பாதையை உருவாக்கி தரும். நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தானே உனக்கு சரியான விஷயங்களை நடத்தி கொடுக்கும். என் குழந்தையே, எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ, எதனாலும் துயரப்படுவதில்லையோ, எதையும் யாரையும் வெறுப்பதில்லையோ, எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ, நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவனாக எவன் ஒருவன் என்னிடத்தில் பக்தி கொள்கிறானோ அவன் எனக்கு பிரியமானவன் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆசைகள் மனிதனுக்கு இருக்க வேண்டும், ஆனால் அது எப்பொழுதும் பேராசையாக மாறிவிடக்கூடாது. எவ்வளவுதான் அள்ளி கொடுத்தாலும் மனது என்னவோ வேறு எதையோதான் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கின்றது. எவ்வளவு கிடைத்தாலும் அது இன்னமும் யாருக்கும் திருப்தி கொடுப்பதில்லை. என்ன இருக்கிறது என்பதனை உணர்ந்து தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை புரிந்து நாம் எப்பொழுதும் சரிவர ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனம் உடைந்து விடாமல், மனம் பதறி விடாமல், உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் முன்னின்று என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள யோசிக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லாமுமே உனக்கு தெளிவாக கிடைப்பதை நீ என்னவென்று உணர்ந்து கொள்வாய். இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாமுமே உன்னுடைய தேவைகளை சார்ந்து இந்த கந்தனின் அருளாசிகளோடு
உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதனை நான் அறிவேன். எதை கொடுத்தால் உன் வாழ்க்கை வளமாகும் என்பதனை நான் அறிவேன். நான் தருவதை நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள். நாம் ஒருவரின் மீது நம்பிக்கை வைத்தோம், அவர்கள் நமக்கு துரோகத்தை செய்து விட்டார்களே என்று சொல்லி ஒருபோதும் புலம்பாதே. நீ வைத்த அந்த நம்பிக்கைதான் இந்த துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது. அதனால் தெய்வத்திற்கு நன்றி சொல்ல பழகு. ஏனென்றால் துரோகங்களை காட்டி கொடுப்பதே தெய்வம்தானே. அப்படியானால் அவர்களுக்கு நீ நன்றி சொல்வதுதானே நியாயம். எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும், உன்னை சுற்றி எவ்வளவு உண்மைகள் நடந்து கொண்டிருந்தாலும், இதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது. இதற்காகவெல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் மனம் பதறக்கூடாது. அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சம் என்றால் என்னவென்று நான் சொல்லிக் கொடுப்பேன் அல்லவா? மனமுடைந்து விடாமல் என் பிள்ளை நீ சரியாக உன்னுடைய வெற்றியை தேடி முன்னேறத் தொடங்கு. கந்தன் உன்னை வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் நீ வெற்றியை பெறும் வரையிலும் நான் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ தொடப்போகின்ற வெற்றிதான் இந்த கந்தனுக்கு மகிழ்ச்சி என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன்னை தொடரும் காலம் இனி உனக்கு எந்நாளும் சந்தோஷங்களை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷம் உனக்கு மனநிறைவை கொடுக்கும். இனி எப்பொழுதும் நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, அப்பா முருகா, எனக்கு எந்த தீமைகளையும் தந்து விடாதே என்று நீ கேட்பதற்கு பதிலாக, என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் வலிமையை கொடு என்று நீ கேட்க வேண்டும். என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் மகிழ்ச்சியை நீ எனக்கு கொடுத்து என்னை நல்லபடியாக வாழவை என்று நீ சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நீ உணர வைத்தால் அது போதும். இவை அத்தனையிலும் உனக்கு வெற்றி கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். இவை அத்தனையிலும் உனக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கந்தன் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஆச்சரியங்களை எல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வரும்பொழுது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாது. தேவையில்லாத விஷயங்களுக்குள் தலையிடாது. தேவையில்லாத விஷயங்களுக்குள் மூக்கை நுழைத்து தேவையில்லாத உன்னுடைய மன நிம்மதியை நீ இழக்காது. இனி நடப்பது எல்லாமுமே உனக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நடப்பது எல்லாமுமே உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு என்னவென்று உறுதிப்படுத்தி கொடுக்கும். அடுத்து நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்று உனக்கு காண்பித்து கொடுக்கும். இதனை என் பிள்ளை நீ மறக்காமல் இருந்தாலே அது போதும். இதையெல்லாம் நீ மறக்காமல் இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு நான் எப்பொழுதும் சரியான விஷயங்களை நிறைவாக எடுத்துச் சொல்லி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்றுமே நான் இருந்து தருவது எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சுயநலமாக இருக்கவே தெரியாது என்பது. தேவைக்காக நடிக்க தெரியாது. யார் காலையும் பிடிக்க தெரியாது. எவ்வளவுதான் இருந்தாலும், யார் தனக்கு ஒரு உதவி செய்தாலும் அதை காலம் முழுமைக்கும் மறக்காமல் என் பிள்ளை தன் நினைவில் வைத்திருப்பாய் என்பதுதானே உண்மை. இந்த கந்தன் இதற்கெல்லாம் உனக்கு உறுதுணையாக நின்று உன் வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு மனநிறைவோடு நான் எடுத்து தருவேன் என்பதுதானே உண்மை. என் குழந்தையே, மனது பாரமாக இருக்கிறது என்றால் தெய்வத்தை வணங்கச் செல். யாரிடமும் சென்று எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டு உன் மனதின் வேதனைகளை நீ அதிகப்படுத்தி விடாதே. கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் நீ கேட்காமலேயே நான் உனக்கு தந்து கொண்டுதான் இருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது இந்த சந்தோஷங்கள் ஒவ்வொன்றுமே எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக நன்மைப்படுத்தட்டும். யார் முன்னிலையிலும் எதையும் சொல்லிவிடாமல், மற்றவர்கள் முன்னிலையில் நீ அழுது தீர்க்காமல், உனக்கான வெற்றி தெய்வத்தின் கைகளிலிருந்து நமக்கு கிடைக்கும் என்பதனை நம்பு. யார் உன்னை எவ்வளவு சோதிக்க நினைத்தாலும் அவர்கள் தோற்றுப்போவார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய்.
இனி எந்நாளும் உன் வெற்றி கந்தனின் கைகளில். கலங்காமல் இரு. கலங்கிய கண்களுக்கு நிச்சயமாக சட்டென்று ஒரு பதில் கிடைக்காது. நீ கலங்காமல் இருந்தால் உன்னுடைய வெற்றியை எப்பொழுதுமே நீ உறுதி செய்து கொண்டே இருப்பாய். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.